ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் பாஸ்தா பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் மழை தொடங்கிடும். மழை தொடங்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ஆவி பறக்க சூடா சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க பாஸ்தா வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம எக் பாஸ்தா தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல எக் பாஸ்தா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு இங்க பாருங்க, பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? இப்ப கொதிக்கிற அந்த தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நான் 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ பாஸ்தாவை தண்ணியில சேர்த்து கொடுத்துக்கோங்க. பாஸ்தாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இந்த பாஸ்தாவை குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் வேகும். மூடி வேக விடுங்க. மூடி வேக வைக்கும்போது பொங்கி வரும். பொங்கி வரும்போது திறந்துட்டு கிண்டி கொடுத்து வேக விடுங்க. இப்ப பாருங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா? அங்க பாருங்க. நீங்க பாஸ்தா வெந்துருச்சான்னு இப்படி எடுத்து கையில இது மாதிரி கட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கட் கட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ண முடிஞ்சா பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இப்ப தண்ணியை வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. நூடுல்ஸ் பண்றதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்ச பிறகு பாத்திரம் சூடான பிறகு அடுப்பை லோ ஃபில்ல வச்சுக்கோங்க. லோ ஃபில்ல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃபில்ல வச்சுக்கின்னு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஓவரா சூடாகக்கூடாது. ஓவரா சூடாயிடுச்சுன்னா நம்ம சேர்த்த மசாலாலாம் சட்டுன்னு கரிஞ்சிடும். அதனாலதான் சொல்றேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 6 முட்டையை வேக வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ண முட்டையை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்து முட்டையை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்க முட்டைக்கு பதிலா சிக்கனு இல்ல பீஃப் இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப முட்டையை நல்லா கிண்டி கொடுத்துட்டு வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, முட்டை எந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்துருக்கு பாத்தீங்கன்னா? இப்ப முட்டையை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. மாத்தி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் முட்டை வறுத்த அதே பாத்திரம் தான் சேர்த்துக்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் பேஸ்டா சேர்க்கல, ஒன்றும் பாதியமா தட்டி வச்சிருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட சேர்த்து கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மசாலாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு அனுசரிச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி தழையும் புதினாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 பழுத்த தக்காளியை மிக்சியில பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா மசாலாவோட கிண்டி கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட தக்காளி பச்சை வடை போய் வதங்கி வர வரைக்கும் வேக விடுங்க. இப்ப பாருங்க, மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருக்கு. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிளாக சேர்த்து கொடுத்துக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு, கொடை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு வெஜிடபிள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெஜிடபிளாக சேர்த்து கொடுத்துட்டு
1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த காயெல்லாம் மசாலாவோட வேக விடுங்க. இப்ப பாருங்க, காய் எந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நான் 6 முட்டைய மஞ்சள் முட்டை மாத்தி வச்சிருந்தேன் பாத்தீங்களா? அந்த மஞ்சள் முட்டையை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த காயெல்லாம் வேக விடுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம முன்னாடியே வேக வச்சு மாற்றி வச்சுக்கோம்ல, பாஸ்தாவை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. பாஸ்தாவை சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோட நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டா நம்ம முட்டையை வறுத்து வச்சிருக்கோம்ல, முட்டையை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு 10 புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட எக் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு தடவை பாஸ்தா வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டுல இருக்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.